நண்பர்களே, சில சமயங்களில் வாழ்க்கையின் மிக முக்கியமான கேள்வி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதல்ல, மாறாக நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே ஆகும். ஒருவர் எவ்வளவு படித்தவராக இருந்தாலும், எத்தனை பட்டங்களை பெற்றிருந்தாலும், வாழ்க்கையின் உண்மையான பாடங்களை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் இன்றும் முழுமையற்றவரே. இன்றைய உலகில் அறிவு கிடைக்கிறது, ஆனால் புரிந்து கொள்ளும் திறன் இழக்கப்படுகிறது. வேகமான புத்திசாலிகள் நிறைய இருப்பார்கள், ஆனால் ஆழமாகச் சிந்திப்பவர்கள் மிக குறைவு. வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால், பெரும்பாலான மக்கள் புத்திசாலித்தனம் பிறவியிலேயே வரும் திறன் என்று கருதுகிறார்கள். ஆனால் உண்மை இதுதான்: புத்திசாலித்தனம் கற்றுக்கொள்ளப்படுகிறது. அது அனுபவங்களில் இருந்தும், தவறுகளில் இருந்தும், தன்னை பற்றி நேர்மையாக பார்த்து அறிந்து கொள்வதில் இருந்தும் உருவாகிறது. நாம் சிறுவயதில் இருந்தபோது நல்ல மதிப்பெண்கள் எடுத்தால் புத்திசாலிகளாக கருதப்படுவோம் என்று எங்களிடம் கூறினார்கள். வளர்ந்தபோது விரைவாக முடிவெடுப்பவரும் தர்க்க ரீதியாக சிந்திப்பவருமே புத்திசாலி என்று கேள்விப்பட்டோம். ஆனால் இதெல்லாம் உண்மையாக இருந்திருந்தால், இன்று இவ்வளவு புத்திசாலிகளாக தோன்றும் மக்களின் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு குழப்பங்கள் இருக்கின்றன? ஏன் புத்திசாலியாக தோன்றும் ஒருவர் சிறிய சிறிய விஷயங்களில் உடைந்து போகிறார்? ஏன் நாம் வாழ்க்கையின் உண்மையான திருப்புமுனைகளில் நம்மை மிகவும் தனிமையானவர்களாகவும் குழப்பத்தில் உள்ளவர்களாகவும் உணர்கிறோம்? ஏனென்றால், புத்திசாலித்தனம் என்றால் உங்களுக்கு எல்லா விஷயங்களுக்கும் பதில் தெரியும் என்பதல்ல. மாறாக, எப்போது அமைதியாக இருக்க வேண்டும், எப்போது கேட்க வேண்டும், எப்போது விட்டுவிட வேண்டும், எப்போது அமைதியாக உங்களை மேம்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்பதே ஆகும். ஒரு நிமிடம் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு உண்மையான புத்திசாலிக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் எனக்கு உண்மையில் தெரியுமா? எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க தேவையில்லை என்பதை நான் புரிந்து கொள்கிறேனா? எல்லா மனிதர்களையும் என்னால் மாற்ற முடியாது என்பதை நான் உணர்கிறேனா? நேரம் வெறும் கடிகாரத்தில் மட்டும் ஓடவில்லை, அது நம் வாழ்க்கையின் மிக முக்கியமான தீர்மானிக்கும் சக்தி என்பதை நான் அறிந்திருக்கிறேனா? இந்த கேள்விகளுக்கு உங்கள் பதில் இல்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால், இதுவரை யாரும் உங்களிடம் சொல்லாத விஷயங்களை இன்று நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இன்று ஒருவரை உண்மையாகவே புத்திசாலியாக்கும் 8 விஷயங்களைப் பற்றி நாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம். இவை வெறும் புத்தகங்களில் உள்ள விளக்கங்கள் அல்ல, மாறாக வாழ்க்கையின் அனுபவங்களில் இருந்தும், வீழ்ச்சிகளில் இருந்தும், மனிதன் தன்னையே கேள்வி கேட்கும் அமைதியான இரவுகளில் இருந்து எழும் உள்ளுணர்வுகள் இவை. நான் யார்? நான் என்ன செய்கிறேன்? நான் உண்மையில் ஞானம் பெறுகிறேனா அல்லது வெறுமனே நடிப்பதுதானா? இந்த காணொளியில் உள்ள ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு பாடமும் உங்களுக்கு தெளிவாக புரிய வைப்பது மட்டுமல்லாமல், இது எனக்கும் நடந்ததுதானே என்று தோன்றவும் செய்யும். உங்களின் கோபம், துக்கம், விரக்தி, குழப்பம் ஆகியவற்றின் வேர்கள் இந்த விஷயங்களுடன் எங்காவது தொடர்பு கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த காணொளியை பார்த்த பிறகு நீங்கள் உங்கள் உள்ளே பார்க்கவும், சில பழக்கங்களை விட்டுவிடத் துணியவும், புதிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளத் தொடங்கவும் கூடும். இன்றைய இந்த பயணம் வெறும் காணொளியை காண்பது மட்டுமல்ல, இது உங்கள் வாழ்க்கையின் கண்ணாடி. நீங்கள் தயாராக இருந்தால், உண்மையான புத்திசாலித்தனம் எங்கிருந்து தொடங்குகிறதோ அங்கே முதலில் நாம் செல்லலாம். இப்போது ஒரு புத்திசாலி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் பேசுவோம். எல்லா மனிதர்களும் வயதினால் வளர்கிறார்கள், ஆனால் எல்லோரும் புத்திசாலிகளாக மாறுவதில்லை. சிலர் உடலில் பெரிதாகிறார்கள், ஆனால் அவர்களின் சிந்தனைகளும் புரிந்து கொள்ளும் திறன்களும் சிறியதாகவே இருக்கின்றன. பல நேரங்களில் ஒருவர் நிறைய படிக்கலாம், நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவரது அறிவு வெறும் வெற்றுச் சத்தமாக நிரூபிக்கப்படும். ஏனென்றால், புத்திசாலித்தனம் புத்தகங்களில் இல்லை, பட்டங்களில் இல்லை, உரக்கப் பேசுவதிலும் இல்லை. புத்திசாலித்தனம் என்பது உள்ளே இருக்கும் ஒரு ஒளி. அது அனுபவங்களால் ஒளிர்கிறது, அமைதியான மனதில் வளர்கிறது, சரியான நேரத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், உண்மையான வைரம் ஒருபோதும் சத்தம் எழுப்பாது, அது அதன் பிரகாசத்தின் மூலம் மட்டுமே தனது இருப்பை நிரூபிக்கிறது. அதேபோல் ஒரு உண்மையான புத்திசாலி எல்லா இடங்களிலும் பேசிக்கொண்டு திரியமாட்டார். ஒரு உண்மையான புத்திசாலிக்கு எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதே மிக முக்கியமான விஷயம் என்று தெளிவாகத் தெரியும். இந்த தத்துவத்தை புரிந்து கொள்வது உங்களின் எல்லா உறவுகளிலும், விவாதங்களிலும், மோதல்களிலும் உங்களை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்த உதவும். 1வது விதி:
எல்லா விஷயங்களுக்கும் வார்த்தைகளால் பதிலளிக்க தேவையில்லை. சில சமயங்களில் மௌனமே சிறந்த பதிலாகும். இது கேட்க மிகவும் எளிமையானதாக தோன்றினாலும் நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் கடினமான ஒரு கலையாகும். ஏனென்றால் யாராவது நம்மை குற்றம் சாட்டும்போது, கேலி செய்யும்போது அல்லது அவமானப்படுத்தும்போது நம் மனம் உடனடியாக பதிலளிக்க துடிக்கும். மற்றவரை தாழ்த்திப் பேச நம் மனம் துடிக்கும். ஆனால் புத்திசாலி அத்தகைய சூழ்நிலைகளில் உள்ளே இருக்கும் கோபத்தை தணித்து வெளியே அமைதியை பராமரிப்பார். இந்த மௌனம் கோழைத்தனம் அல்ல, அது தன்னை கட்டுப்படுத்தும் அடையாளமாகும். தன்னை கட்டுப்படுத்தத் தெரியாதவர் எந்த அறிவையும் வெற்றியையும் பெறத் தகுதியற்றவர். தன் வார்த்தைகளுக்கு கடிவாளம் போடத் தெரிந்தவர் ஒரு நாள் சமூகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். உலகில் 2 வகையான மனிதர்கள் உள்ளனர். 1. விவாதங்களில் வெற்றி பெற்று தங்கள் ஆணவத்தை திருப்திப்படுத்துபவர்கள். 2. விவாதத்தில் மௌனமாக இருந்து மற்றவரின் அறியாமையை தங்கள் வார்த்தைகள் இல்லாமல் வெளிப்படுத்துபவர்கள். புத்திசாலியான ஒருவர் வெற்றி பெற்றாலும் எதுவும் கிடைக்காத ஒரு விவாதத்தில் ஈடுபட மாட்டார். ஏனென்றால் சரியான நேரத்தில் அமைதியாக இருப்பதுதான் மிகவும் உரத்த பதிலாகும் என்று அவருக்குத் தெரியும். இப்போது யோசித்துப் பாருங்கள். நீங்கள் அமைதியாக இருந்திருந்தால் ஒரு பிரச்சனை அங்கே முடிந்திருக்கும். ஆனால் நீங்கள் பேசினீர்கள், அது மோசமானது. உறவுகள் உடைந்தன, நம்பிக்கை இழந்தது, இறுதியில் நீங்கள் வருத்தப்பட நேர்ந்தது. அமைதியாக இருப்பது என்றால் பயப்படுவது என்று பொருளல்ல. மாறாக வீழ்ச்சியில் இருந்து தன்னை காப்பாற்றுவது என்பதே அதன் அர்த்தம். எல்லா நாய்களும் உங்களை பார்த்து குறைக்கும்போது நீங்கள் கல் எறிய ஆரம்பித்தால் இலக்கை ஒருபோதும் அடைய மாட்டீர்கள். ஏனென்றால் கல் எறிவதற்கு இடையில் நீங்கள் வழிதவறிப் போவீர்கள். புத்திசாலியான ஒருவருக்கு புரியும், எல்லோருடனும் சண்டையிடத் தேவையில்லை, எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கத் தேவையில்லை, எல்லா கேலியையும் கேட்டு வருத்தப்படத் தேவையில்லை, எல்லா நேரத்திலும் உங்களை நிரூபிக்கத் தேவையில்லை. வாழ்க்கை ஒரு தேர்வு, ஆனால் எல்லோரும் பிரீட்சை எழுதுபவர்கள் அல்ல. அதனால் எல்லோர் கேள்விகளுக்கும் பதிலளித்து உங்கள் சக்தியை வீணாக்காதீர்கள். உங்களை புரிந்து கொள்பவர்களுக்கு பதில்கள் தேவையில்லை. புரிந்து கொள்ளாதவர்களுக்கு 1000 முறை போதித்தாலும் ஒரு மாற்றமும் ஏற்படாது. புத்திசாலியான ஒருவர் தனது வார்த்தைகளை கவனத்துடன் பயன்படுத்துவது ஒரு பணக்காரன் பணத்தை கவனத்துடன் செலவழிப்பது போலாகும். யோசித்து, தேவையை பார்த்து, மரியாதையுடன். ஒரு நாள் அலுவலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தபோது அனைவரும் பேச முடியாமல் போனார்கள். அப்போது ஒரு அமைதியான நபர் ஒரு எளிமையான ஆனால் புத்திசாலித்தனமான வார்த்தையைச் சொல்லி அந்தச் சூழ்நிலையை கையாண்டார். அப்போதுதான் அனைவருக்கும் புரிந்தது, அமைதியாக இருந்த அவர் உண்மையில் மிகவும் புத்திசாலியானவர் என்று. பேசுவது மிகவும் எளிது, ஆனால் அமைதியாக இருப்பது ஒரு தவம். இந்த தவத்தை கற்றுக்கொள்பவர் எந்தச் சூழ்நிலையிலிருந்தும் தன்னை காப்பாற்றிக் கொள்வார். அதனால் அடுத்த முறை யாராவது உங்களை தாழ்த்திப் பேசவோ, எதிராக பேசவோ, கோபப்படுத்தவோ முயற்சிக்கும்போது ஒன்று புன்னகையுங்கள். இதற்கு பதிலளிக்க வேண்டியது உண்மையிலேயே அவசியமா? அல்லது என் மௌனமே மிகவும் சக்தி வாய்ந்த பதிலாக இருக்குமா என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் தன் நிசப்தத்தின் மூலம் ஒரு சூழ்நிலையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒருவரால் 1000 வார்த்தைகளை விட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இது ஒரு புத்திசாலியான நபரின் மிக முக்கியமான அடையாளம். சில உறவுகள் நமக்கு வாழ்க்கை பாடங்களை கொடுத்து கடந்து செல்லும். சில மக்கள் நமது நல்ல குணத்தையே கூட ஆயுதமாக்குவார்கள். அப்போது நமக்கு எல்லா மனிதர்களையும் பேசி புரிய வைக்க முடியாது என்று புரியும். நீங்கள் மனப்பூர்வமாக ஒருவருக்கு உதவினால் அவர்கள் உங்கள் நோக்கங்களைப் பற்றி பின்னால் கேள்வி எழுப்புவார்கள். நீங்கள் மனப்பூர்வமாக ஒருவருக்கு அறிவுரை வழங்கினால் நீங்கள் அவர்களை மாற்ற முயற்சிக்கிறீர்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். நீங்கள் அமைதியாக இருந்தால் ஆணவம் கொண்டவர் என்று அழைக்கப்படுவீர்கள். பேசினால் சண்டையிடுபவர் என்று முத்திரை குத்தப்படுவீர்கள். எல்லா இடங்களிலும் நமது உணர்ச்சிகளை வீணாக்குவது புத்திசாலித்தனம் அல்ல என்று புரிந்து கொள்பவரே உண்மையான புத்திசாலி. 2வது விதி, எல்லோரையும் பேசி புரிய வைக்க நம்மால் முடியாது. சிலரை புறக்கணிப்பதே மிகவும் சரியான அணுகுமுறையாகும். ஏனென்றால் சிலர் உங்கள் நன்மைக்கு பதிலாக துரோகத்தையே வழங்குவார்கள். மற்ற சிலர் உங்கள் அப்பாவி குணத்தை ஒரு பலவீனமாக காண்பார்கள். எல்லோரையும் மகிழ்விக்க முயற்சிப்பதும் எல்லாரிடமிருந்தும் அங்கீகாரத்தை பெற முயற்சிப்பதும்
ஆன்மாவை மெதுவாக தளர்த்தும் ஒரு சுமை என்று புத்திசாலிக்குத் தெரியும். நீங்கள் முழுமையான நேர்மையுடன் ஒருவருக்கு விஷயங்களை புரிய வைக்க முயற்சி செய்தீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அவர் உங்களையே குற்றம் சாட்டினார். அப்போது ஒருவேளை தன்னை புரிந்து கொள்ள முடியாத ஒருவரிடம் அமைதியாக எதிர்பார்த்ததுதான் உங்கள் தவறாக இருக்கலாம். புத்திசாலியான ஒருவர் ஒவ்வொரு மனிதனின் எண்ணங்களும் புரிந்து கொள்ளும் திறனும் அவர்களின் வளர்ச்சியின் சூழல்களையும் அனுபவங்களையும் சார்ந்துள்ளது என்பதை புரிந்து கொள்ளும்போது அவர் தன்னை மாற்றிக்கொள்ளத் தயாராகிறார். தன் உணர்வுகளின் மதிப்பை உணர்ந்ததால் அதை எல்லோருக்காகவும் வீணாக்காமல் அவர் கவனமாக இருக்கிறார். வரையறுக்கப்பட்ட சிந்தனை கொண்டவர்கள் முன் தன் இதயத்தின் ஆழங்களை திறந்து காட்டுவது தன்னையே ஏமாற்றுவதற்குச் சமம் என்று அவருக்குத் தெரியும். சில சமயங்களில் வாழ்க்கையில் அமைதியாக இருப்பதும் ஒருவருக்கு பதிலளிக்காமல் இருப்பதும் பலவீனம் அல்ல, மாறாக அது ஒரு பலம். அனாவசியமான மன அழுத்தங்களில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் விவேகமான ஒரு தெரிவு இது. ஒருவரை புரிய வைக்க எவ்வளவு சக்தியை செலவழிக்கிறோமோ அதே சக்தியை நமது இலக்குகள், ஆரோக்கியம், உறவுகள், ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றிற்கு பயன்படுத்தினால் வாழ்க்கை இன்னும் அழகாகும். அதனால்தான் ஒரு புத்திசாலி எல்லையாருடனும் தர்க்கம் செய்வதில்லை. சில சமயங்களில் அவர் புன்னகைத்து அமைதியாக முன்னேறிச் செல்வார். ஏனென்றால் எல்லா மக்களும் உங்கள் நன்மையை உணரக்கூடியவர்கள் அல்ல என்று அவருக்குத் தெரியும். யாராவது உங்கள் உணர்வுகள், கடின உழைப்பு அல்லது நேர்மையை மீண்டும் மீண்டும் தவறாக புரிந்து கொண்டால் அது அவர்களை புரிய வைக்க வேண்டிய நேரமல்ல, மாறாக அகலம், விலகி இருக்க வேண்டிய நேரம். நீங்கள் மக்களுக்கு பதிலளிப்பதை நிறுத்தி உங்கள் சொந்த வாழ்க்கையில் கவனம் செலுத்தத் தொடங்கும்போதே பெரும்பாலும் மிகப்பெரிய மாற்றம் வருகிறது. அப்போதுதான் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், யாருடைய அங்கீகாரத்திற்காக நீங்கள் இத்தனை காலமாக கஷ்டப்பட்டீர்களோ அந்த நபர் உங்கள் சத்தியத்திற்கு தகுதியானவர் அல்ல என்று. எப்போது அமைதியாக இருக்க வேண்டும், எப்போது பின்வாங்க வேண்டும், எப்போது தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று சரியாகத் தெரிந்தவர் வாழ்க்கையின் மிகப்பெரிய போரை சண்டையிடாமலேயே வெல்வார். எல்லோரையும் நம்மால் பேசி புரிய வைக்க முடியாது. சிலரை புறக்கணிப்பதே மிகவும் சரியான வழி. நீங்கள் பதிலளிக்காமல் இருக்கும்போது மற்றவரின் அறியாமை தானாகவே வெளிப்படத் தொடங்கும். ஒரு நபர் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை பற்றி அறியாதவராக இருந்தால் அந்த புத்திசாலித்தனம் முழுமையற்றது. அந்த விஷயம் வேறு ஒன்றுமில்லை, அதுதான் நேரம். மூன்றாவது விதி, நேரம் மிகப்பெரிய குருநாதர். நேரத்தை புரிந்து கொள்ளாதவன் வாழ்க்கையை புரிந்து கொள்வதில்லை. புத்திசாலியான ஒருவர் காலத்தின் ஓட்டத்தை உணர்ந்தவர். கடிகாரத்தின் முட்களுடன் சண்டையிட்டு பயனில்லை என்றும் அவற்றுடன் பயணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவருக்குத் தெரியும். ஒவ்வொரு நிமிடத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பதே புத்திசாலியான ஒருவரின் சிறப்பியல்பு. ஏனென்றால் கடந்து போன நிமிடங்கள் ஒருபோதும் திரும்பி வராது என்று அவருக்கு நன்றாகத் தெரியும். ஒவ்வொரு காலையும் அவருக்கு ஒரு புதிய தொடக்கம். ஒவ்வொரு மாலையும் அவரது கடின உழைப்பின் கணக்கு எடுப்பு. ஆனால் நேரத்தை புரிந்து கொள்ளாதவன் வாழ்க்கையை ஒரு சுமையாகவே பார்க்கிறான். நாளை பார்க்கலாம் என்று சிந்தித்து பல நேரங்களில் நேரத்தை வீணாக்குகிறோம். ஆனால் ஒரு நாள் அந்த நாளைக்கு எந்த பொருத்தமும் இல்லாமல் போகும். ஒரு நிமிடம் தாமதமானதால் ஒரு வாய்ப்பை இழந்தவர், கவனக்குறைவான சில நிமிடங்களால் அன்பான ஒருவரை இழந்தவர் ஜாமே நேரத்தின் உண்மையான மதிப்பை அறிந்தவர்கள். அன்றாட வாழ்க்கையில் நேரமில்லை, பரபரப்பாக இருக்கிறேன் என்று யூராய்னன் அடிக்கடி சொல்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் பரபரப்பாக இருப்பது போல நடிப்பவர்கள் பலர் மணி நேரங்களை மொபைல், சமூக ஊடகங்கள் மற்றும் தேவையற்ற விஷயங்களில் வீணாக்குகிறார்கள். அதே சமயம் புத்திசாலிகளான மக்கள் இந்த நேரத்தை தங்களை மேம்படுத்த பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நேரம் உங்கள் அருகில் வராது, நீங்கள் நேரத்தின் அருகில் செல்ல வேண்டும். புத்திசாலியான ஒருவரின் சிந்தனை இதுதான். ஒன்று, நீங்கள் நேரத்துடன் முன்னேறிச் செல்லுங்கள், அல்லது நேரம் உங்களை பின்தள்ளிவிடும். அவர்கள் குறைவாகச் சிந்தித்து அதிகமாகச் செயல்படுகிறார்கள். இதுவே அவர்களின் வாழ்க்கையில் முன்னோக்கிச் செல்ல முக்கிய காரணம். நேரத்தை மதிக்காதவர்களை நேரம் மெதுவாக உடைக்கும். அவர்களின் ஆசைகள் நிறைவேறாமலும் கனவுகள் காகிதங்களில் ஒடுங்கியும் போகும். அப்போதுதான் அவர்கள் வருத்தப்படுவார்கள், அன்று இன்னும் கொஞ்சம் கடினமாக உழைத்திருந்தால் என்று.
ஆனால் அப்போதே நேரம் ஒரு பாடத்தை கொடுத்திருக்கும். அதனால் ஒவ்வொரு நொடியையும் வாழ்பவனே புத்திசாலி. நேரம் மிகவும் மெதுவாக நகர்வது போல் தோன்றினாலும் அதன் சக்தி நம்ப முடியாதது. அது உங்களை கட்டியெழுப்பவும் அழிக்கவும் முடியும். உங்களின் சிந்தனைகள், கடின உழைப்பு, முடிவுகள் இவையனைத்தும் காலத்தின் கருவறையிலிருந்து பிறக்கின்றன. யார் நேரத்தை பழக்கப்படுத்துகிறார்களோ அவர் வாழ்க்கையை பழக்கப்படுத்துகிறார். இப்போது புத்திசாலித்தனத்தின் மற்றொரு ஆழத்தை நாம் அடுத்த விதியின் மூலம் புரிந்து கொள்வோம். ஒருவர் எவ்வளவு பெரிய நிலைக்குச் சென்றாலும் அவருக்குள் பணிவு இல்லை என்றால் மற்றவர்களின் கண்களில் அவரது உயர்வுக்கு எந்த மதிப்பும் இல்லை. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? அதிகமாக காய்க்கும் மரமே அதிகம் குனிந்து நிற்கும். அதேபோல் மிகவும் ஞானமுள்ள மனிதன் மிகவும் பணிவுள்ளவராக இருப்பார். இது வெறும் நடிப்பு அல்ல, மாறாக வாழ்க்கையின் ஆழமான அனுபவம். 4வது விதி, அறிவின் ஆணவம் மிகப்பெரிய அறியாமையாகும். உண்மையான அறிவு நம்மை உள்ளுக்குள்ளிருந்து மேலும் பணிவுள்ளவர்களாக்கும் என்று புத்திசாலியான ஒருவருக்குத் தெரியும். உண்மையிலேயே விஷயங்களை தெரிந்த ஒருவர் ஒருபோதும் சத்தம் போடவோ ஆர்ப்பாட்டங்களை காட்டவோ மாட்டார் என்று அவருக்குத் தெரியும். ஏனென்றால் அறிவின் உண்மையான மதிப்பு வார்த்தைகளில் இல்லை, மாறாக அது நம்முடைய நடத்தையில் பிரதிபலிக்கும்போதுதான். ஒருவரிடம் உண்மையிலேயே வைரங்கள் இருந்தால் அவர் அதை எல்லாரிடமும் காட்டுவாரா? இல்லை. அவர் அவற்றை பாதுகாத்து வைப்பார், அமைதியாக இருப்பார். ஏனென்றால் உண்மையான வைரங்கள் ஒருபோதும் அலறிக்கொண்டோ பிரகாசிப்பதில்லை. மற்றவர்களை தாழ்த்தி பேச தங்கள் அறிவை பயன்படுத்துபவர்களை நாம் அடிக்கடி பார்க்கிறோம். அவர்களின் புத்தி கூர்மையாக இருக்கும், ஆனால் இதயம் குறுகியதாக இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் மெதுவாக மற்றவர்களிடமிருந்து விலகிச் சென்று தனிமைப்படுவார்கள். ஒரு உண்மையான புத்திசாலி எப்போதும் தன்னை ஒரு மாணவராகவே பார்க்கிறார். தனக்கு தெரிந்ததற்கு அப்பால் அறிவின் ஒரு கடல் இன்னும் இருக்கிறது என்று அவர் அறிவார். அதனால்தான் அறிவின் பேரில் ஆணவம் கொள்வது மிகப்பெரிய அறியாமை என்று கூறப்படுகிறது. இனி எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் மனதில் வரும்போதே ஒருவரின் வீழ்ச்சி தொடங்குகிறது. புத்திசாலி தன் அறிவால் மற்றவர்களை ஊக்குவிக்கிறார், ஒருபோதும் பயமுறுத்துவதில்லை. பேசுவதற்கு பதிலாக கேட்கவும் அவருக்கு நன்றாகத் தெரியும். நீங்கள் மற்றவர்களை விட அதிகமாக படித்தவராக இருக்கலாம், ஆனால் உங்கள் வார்த்தைகளில் பணிவு இல்லை என்றால் உங்கள் அறிவின் வெளிச்சம் இருட்டு போல் தோன்றும். அதனால் உண்மையாகவே புத்திசாலியாக இருக்க விரும்பினால் அறிவுடன் பணிவும் இருக்க வேண்டும். இனி எனக்கு எல்லாம் தெரியும் என்று நீங்கள் சிந்திக்கும் நாளிலிருந்து உங்கள் கற்றல் பயணம் முடிவடைகிறது. கற்றல் முடிவடையும் இடத்தில் தளர்வு தொடங்கும். 5வது விதி, உறவுகளில் இடைவெளி விடுவது ஒரு புத்திசாலியான நபரின் பாடம். சில சமயங்களில் நாம் ஒருவரை மிகவும் நெருக்கமாக்கும்போது நமது அருகாமை அவர்களுக்கு ஒரு பழக்கமாக மாறக்கூடும். பழக்கமாக மாறிய ஒன்றின் முக்கியத்துவம் மெதுவாக குறையத் தொடங்கும். ஞானமுள்ள ஒருவருக்கு இந்த விதி புரியும். அவர் அன்பு செய்வார், ஆனால் தன்னை அழித்துக் கொண்டல்ல. கூட நிற்பார், ஆனால் தன் தனித்துவத்தை இழக்காமல். இரு பக்கங்களிலிருந்தும் பொருத்தமான இடத்தை கொடுக்கும்போதுதான் அந்த உறவு அழகாகவும் உறுதியாகவும் மாறுகிறது. அளவுக்கு அதிகமான நெருக்கம் ஒரு வகையான சுமையாக மாறும். இந்த சுமைதான் உறவுகளை அமைதியாக தகர்க்கிறது. புத்திசாலியான ஒருவர் எல்லா உறவுகளையும் மதிக்கிறார், ஆனால் அவற்றுக்கு ஒரு எல்லையை நிர்ணயிக்கிறார். ஒரு நாள்தான் தன்னையே இழந்துவிடாமல் இருப்பதற்காகவே அது. இந்த இடைவெளி உண்மையில் உங்கள் இருப்பின் முக்கியத்துவத்தை மற்றவரின் மனதில் எழுப்புவதற்கான ஒரு வாய்ப்பாக மாறுகிறது. அதனால் இடைவெளி எப்போதும் பிரிதல் அல்ல, சில சமயங்களில் அது தன்னை காப்பாற்றுவதற்கான ஒரு விவேகமாகும். புத்திசாலியான ஒருவருக்குத் தெரியும், எல்லா விஷயங்களையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளத் தேவையில்லை என்றும், எல்லா நேரத்திலும் ஒன்றாகச் செலவழிக்கத் தேவையில்லை என்றும். தன் ஆத்மாபிமானத்தை பராமரிக்க சில விஷயங்களை தனிப்பட்ட முறையில் வைத்திருப்பது அவசியம். ஒரு புத்திசாலி உறவுகளை முறித்துக் கொள்வதில்லை, மாறாக வினயத்துடனும் ஆனால் உறுதியுடனும் அவர் தன் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவார். நான் உனக்கு நெருக்கமானவன், ஆனால் நான் எனக்கும் நெருக்கமானவனாக இருக்க விரும்புகிறேன். நீங்கள் தளர்ந்து போனாலோ சிதறிப் போனாலோ உங்களுக்கு ஆருக்கும் முழுமையாக கொடுக்க முடியாது. அதனால் முதலில் நீங்கள் சுயம் முழுமையடையுங்கள். அப்போதுதான் மற்றவர்களுக்கும் முழுமையாக கொடுக்க உங்களால் முடியும். 6வது விதி,
இன்று கோபத்தில் சொல்லும் வார்த்தை நாளை வருத்தமாக மாறும். பொதுவாக மக்கள் தாங்கள் பலவீனமாக இருக்கும்போதுதான் மிகப்பெரிய தவறுகளைச் செய்கிறோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. ஒரு மனிதன் மிகவும் பயங்கரமான தவறுகளைச் செய்வது கோபத்தில் இருக்கும்போதுதான். கோபம் உள்ளே இருந்து நம்மை சுட்டுப் பொசுக்கும் ஒரு நெருப்பு. ஒரு நிமிடத்தின் கோபம் பல ஆண்டுகள் பழமையான நமது உறவுகளை கூட உடைக்கப் போதுமானது. கோபத்தில் இருந்து வெளிவரும் ஒரு வார்த்தை ஒருபோதும் திரும்பப் பெற முடியாது. புத்திசாலியான ஒருவர் கோபத்தில் பேசும் தவறை ஒருபோதும் செய்ய மாட்டார். ஏனென்றால் நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தை ஒரு அம்பு போலாகும் என்று அவருக்கு நன்றாகத் தெரியும். ஒருமுறை நாக்கு தவறிவிட்டால் உறவுகளுக்கு காயம் ஏற்படுவது உறுதி. கோபம் வரும்போது மனிதன் தர்க்க ரீதியாக சிந்திப்பதில்லை, வெறும் எதிர்வினை மட்டுமே செய்கிறான். ஆனால் புத்திசாலியான நபர் பதிலளிப்பதற்கு முன் ஒரு கணம் நிறுத்தி சிந்திப்பார். இந்த வார்த்தை உண்மையிலேயே சொல்லப்பட வேண்டுமா என்று கேட்பார். நம் உள்ளே புயல் வீசும்போது அமைதியாக இருக்க கற்றுக்கொள்வதே உண்மையான புத்திசாலித்தனம். ஏனென்றால் அந்த புயலில் இருந்து வெளிவரும் ஒவ்வொரு வார்த்தையும் ஏதாவது ஒரு சுவரை தகர்க்கும். பல நேரங்களில் அந்தச் சுவர் நாமாகவே இருப்போம். புத்திசாலியான ஒருவர் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டிருப்பார். அதனால் அடுத்த முறை உங்கள் மனம் யாருக்காவது பதிலளிக்கத் துடிக்கும்போது முதலில் ஒரு ஆழமான சுவாசம் எடுத்து உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் சொல்லப்போவது உண்மையிலேயே அவசியமானதா? அது மற்றவரால் தாங்க முடியுமா? இந்த கேள்விகளுக்கான பதில் ஆம் என்றால் அமைதியாக இருங்கள். ஏனென்றால் மௌனம் ஒருபோதும் வருத்தமாக மாறாது. ஆனால் கோபத்தில் சொல்லும் வார்த்தைகள் எப்போதும் சுய பழிக்கு காரணமாகும். 7வது விதி: ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம். புத்திசாலி அதை ஏற்றுக்கொள்கிறார், முட்டாள் அதை பற்றி புலம்புகிறார். வாழ்க்கையில் எந்த ஒரு தோல்வியும் சும்மா நடப்பதில்லை. அது நமக்கு ஒரு கண்ணாடியாக வருகிறது, நம் சொந்த முகத்தை நமக்கு காட்டுகிறது. புத்திசாலியான ஒருவர் விழுந்தாலும் அங்கே சோர்ந்து கிடக்க மாட்டார். அவர் தன்னையே கேட்டுக்கொள்கிறார், நான் எங்கே தவறு செய்தேன்? நான் ஏதாவது மாற்ற வேண்டுமா? பின்னர் அந்த தோல்வியிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு மேலும் பலமாக அவர் எழுகிறார். ஆனால் முட்டாளான ஒருவரோ அந்த தோல்வியை கட்டியணைத்து அங்கேயே அமர்ந்திருப்பார். உலகின் வெற்றியாளர்கள் அனைவரும் உண்மையில் மீண்டும் மீண்டும் விழுந்து எழுந்தவர்களே என்று புத்திசாலிக்குத் தெரியும். அவர்கள் தங்கள் தோல்வியை தங்கள் குருவாக மாற்றினர். ஆனால் ஒரு முட்டாள் தன் தோல்வியை சத்துருவாக கருதுகிறான். தோல்விதான் மிகப்பெரிய குருநாதர். புத்திசாலி தோல்வியின் ஒவ்வொரு பகுதியையும் ஒன்று சேர்த்து தன்னையே மேலும் பலப்படுத்துகிறார். பல நேரங்களில் தோல்வியின் பயத்தினால் முயற்சி செய்யாமல் இருப்பதே மிகப்பெரிய தோல்வி. புத்திசாலி இந்த பயத்தை உணர்ந்து அதை ஒரு சவாலாக மாற்றுகிறார். நினைவில் கொள்ளுங்கள், விழுவது ஒருபோதும் வெட்கக்கேடானது அல்ல. உண்மையான வெட்கம் விழுந்த பிறகு எழ மறுப்பதுதான். அதனால் அடுத்த முறை வாழ்க்கை உங்களை தள்ளிவிடும்போது நீங்கள் கீழே விழுந்தாலும் அங்கேயே கிடக்காதீர்கள். புத்திசாலி தோல்வியை ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் இந்த தோல்வி நாளைய மிகப்பெரிய வெற்றிக்கு அடித்தளமாக மாறும் என்று அவருக்குத் தெரியும். 8வது விதி: உள்ளத்தின் அமைதியே மிகப்பெரிய வெற்றியாகும். இந்த விஷயத்தை இதயத்திலிருந்து புரிந்து கொள்பவரே புத்திசாலி. உலகத்தை முழுவதுமாக கைப்பற்றினாலும் உள்ளே அமைதியின்மை இருந்தால் அந்த வெற்றி தோல்வியை விட வேதனை தரும் என்று அவருக்குத் தெரியும். ஏனென்றால் பணம், புகழ், பதவி இவை அனைத்தும் வெளிப்புறச் சத்தங்கள். உண்மையான அமைதி கிடைப்பது உள்ளே மௌனம் ஏற்படும்போதுதான். நாம் கோபமாக இருக்கும்போது, பொறாமைப்படும்போது யாருக்கு அதிக சோர்வு வருகிறது? மற்றவருக்கு அல்ல, நமக்குத்தான். புத்திசாலியான ஒருவருக்கு இது தெரியும். விவாதத்தில் வெற்றி பெறுவது அவசியமில்லை. மாறாக தன்னை அமைதியாக வைத்துக்கொள்வதே மிக முக்கியம் என்று அவருக்குத் தெரியும். நாம் அமைதியாக இருந்தால், அந்த விஷம் நம் உள்ளுக்குள் இறங்காமல் இருந்தால் அது விஷமாக மாறுவதில்லை, வெறும் காற்றில் கரைந்து போகிறது. புத்திசாலியான ஒருவருக்குத் தெரியும், வாழ்க்கை ஒரு போரல்ல என்றும் தினமும் ஜெயிக்க வேண்டிய ஒன்றல்ல என்றும். சில சமயங்களில் தன்னை கட்டுப்படுத்துவது, அமைதியாக இருப்பது, மன்னிப்பதுமே உண்மையான பலம் என்று அவர் புரிந்து கொள்கிறார். இந்தச் சக்திதான் அவருக்கு விலைமதிப்பற்ற அந்த அமைதியை வழங்குகிறது. புத்திசாலியான நபர் தன் மனதின் அமைதியை இல்லாதாக்கும் எல்லா விஷயங்களுக்கும் மேலாக உயர்கிறார். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் தன் அமைதியை இழப்பது என்றால்
தன்னையே இழப்பது என்று அவருக்குத் தெரியும். அமைதியைப் பெற மிகவும் அவசியம் பொறுமை. பொறுமை மற்றவர்களிடம் மட்டுமல்ல, நம்மிடமும் இருக்க வேண்டும். நாம் நமது பழைய தவறான முடிவுகளை மன்னிக்கும்போது, சொந்தக் குறைகளை ஏற்கும்போதுதான் மனம் இலகுவாகிறது. இந்த இலகுவான தன்மையே வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம், மன அமைதியை வழங்குகிறது. இதயம் அமைதியாக இருக்கும்போது ஒரு வெற்று அறையில் இருந்து கூட உங்களால் புன்னகைக்க முடியும். இறுதியில் கிரீடமும் கூடப் போவதில்லை, கைத்தட்டல்களும் கூடப் போவதில்லை. கூடப் போவது உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு சமாதானத்துடன் வாழ்ந்தீர்கள் என்ற இந்த ஒரு அனுபவம் மட்டுமே. உண்மையான வெற்றி என்னவென்று இன்று நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அது வெளியில் தெரியும் வெற்றி அல்ல, மாறாக உள்ளுக்குள் இருந்து உணரப்படும் வெற்றி. இந்த விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால், ஒவ்வொரு விவாதமும், ஒவ்வொரு எதிர்வினையும், ஒவ்வொரு வெற்றியும் தேவையில்லை என்று நீங்கள் உணர்வீர்கள். ஆனால் அமைதி அவசியம் என்றும் உணர்வீர்கள்.